வந்து சொல்றாரு மது கிட்ட, "நான் உன்னை எப்பவோ மறந்து போயிட்டேன். இங்க பாரு, நீ வந்து இந்த உலகத்த விட்டு போயிட்டேன்னு நெனச்சுட்டு தான் நான் இருந்தேன். இப்ப திடீர்னு வந்தா என்ன அர்த்தம்? அதனால என்னால எதுவுமே பண்ண முடியாது. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு அபி இருக்கா. அபி தான் என் ஒய்ஃபு. அதனால அபிய நான்" அப்படின்னு சொல்ல வராரு. அந்த டைம்ல எனக்கு எல்லாமே தெரியும் ராகவ். உனக்கு கல்யாணம் ஆனது எல்லாமே எனக்கு தெரியும். நான் வந்து இப்ப வந்து சரியாயிடலாம். ஆனா நான் முன்னாடி வந்து ம் நான் அந்த உலகத்த விட்டு போயிடுவேன்னு சொன்னதால தான் மட்டும் தான் நான் வரல உன்ன தேடி. இல்லன்னா நான் கண்டிப்பா வந்திருப்பேன். நீ எங்க இருந்தா நல்லாயிருக்கும்னு நெனச்சேன். ஆனா இப்ப எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லன்னு சொல்லிட்டாங்க. சரி கடைசியா உன்ன ஒரு வாட்டி பார்த்துட்டு போலான்னு வந்தேன். வேற எதுவுமே கிடையாது. நான் இங்க தங்கறதுக்கோ, உன்ன டிஸ்டர்ப் பண்றதுக்கோ நான் வரல. அதனால நான் கெளம்புறேன் அப்படி சொல்லிட்டு கெளம்ப பார்க்குறாங்க. ஆனா அபி விட மாட்டேங்கிறாங்க. நீங்க இங்க தான் தங்கணும். ப்ளீஸ் எனக்காக தங்குங்க. உங்களுக்கு ஒரு வாழ்க்கையோ, உங்களுக்கு வந்து ஒரு விஷயமோ நடக்கிற வரைக்கும் நீங்க இங்க இருங்க. ப்ளீஸுங்க. அப்பதான் ராகவும் வந்து கில்ட்னஸ் இல்லாம இருப்பாரு. இல்லன்னா கில்ட்டியா ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாரு. உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சோன்னு சொல்லிட்டு, அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, ராகவ் என்ன பண்றதுன்னு தெரியாம தவிக்கிறாரு. உடனே வந்து "இங்க பாருங்க ராகவ், உங்களுக்கு குற்ற உணர்ச்சி இல்லாம இருக்கணும்னா, அவங்க இங்க தான் இருக்கணும். அதுக்காக பார்க்காதீங்க" அப்படின்றாங்க. உடனே எல்லாருமே வந்து திட்டுறாங்க. "அபி ஏன் அபி இந்த மாரி முடிவு எடுத்த?" அப்படின்னு சொல்லிட்டு, "இங்க பாருங்க நான் நல்ல முடிவு தான் எடுத்திருக்கேன்" அப்படி சொல்லிட்டு போறாங்க. இங்க வந்து கிருஷ்ணாவும் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. தாங்கவே முடியல கிருஷ்ணாவுக்கும் சுந்தரிக்கும். "அப்பா நம்ம போட்ட பிளான் சக்ஸஸ் ஆயிடுச்சு. மது இங்க வந்துட்டா. இதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. சீக்கிரமாவே இவங்க 2 பேரும் பிரிஞ்சு போயிடுவாங்க. அப்புறம் என்ன, எனக்கு நான் விரும்பின மாதிரியே வந்து எனக்கு கிடைச்சிடுவா அபி" அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. கிருஷ்ணா, இந்த பிளான் சக்ஸஸ் ஆகும்னு நினச்சு கூட பார்க்கல. நம்ம போட்ட பிளான் எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனா இந்த பிளான் சக்ஸஸ் ஆயிடுச்சு. எப்படியோ கூடிய சீக்கிரம் அபியும் ராகவும் பிரிய போறாங்க. அதோட சந்தோஷம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இங்க வந்து என்ன பண்றாங்க, நம்ம வந்து ராகு ரொம்ப டென்ஷனா இருக்காரு. என்ன பண்றதுன்னு தெரியல அவருக்கு. இப்படி பண்ணிட்டாளே அபி அப்படி யோசிச்சுட்டு இருக்காரு. அபி வந்து ரூமுக்கு வராங்க. பார்த்தா வந்து ரூம்ல பயங்கரமா டெக்கரேஷன் பண்ணியிருக்கு. அங்க ஃப்ளவர்ஸ் இது அதுன்னு எல்லாமே இருக்கு. அத பார்த்து பயங்கரமா அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து "இது டெக்கரேஷன்லாம் எதுக்காக பண்ணீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். மதுக்காக தானே பண்ணீங்க. மது வந்து இங்க வரப்போறது உங்களுக்கு லாவண்யா மூலமா தெரிஞ்சிருக்கு. அவங்கள வரவேற்க தானே இந்த மாரி டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கீங்க. இப்படி பண்ணியிருக்கீங்களே, என் மனசு கஷ்டப்படும்னு கூட உங்களுக்கு தெரியலல்ல. நான் வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல போயிட போறேன். நான் இங்கேயே இருக்க போறேன். அப்புறமா நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்களேன். உன்ன கேட்கவா போறேன். ஆனா என் கண்ணு முன்னாடி நீங்க இப்படி பண்றீங்களே, என்னால இத தான் தாங்கவே முடியல" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசு கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க. இத பார்க்குற ராகவ், "ஐயோ! நான் என்ன இப்படி சொல்லுவேன். நான் வந்து உன்ன தாண்டி விரும்புறேன். நீ தான் என் வாழ்க்கை. இத நான் சொல்ல வரலான்னு நெனச்சேன். இப்படி ஆயிடுச்சே. ஏன் ஏன் அபி என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணன்னு தெரியாம அப்படியே தலையில கை வச்சுட்டு ஒரு பக்கம் உட்காந்துறாரு. ஒரு பக்கம் அபி உட்காந்துடுறாங்க. அடுத்து ராகவ் வந்து அபிகிட்ட பேசலாம், எல்லாத்தையும் புரிய வைக்கலாம்னு நெனச்சு வராரு. பார்த்தா அபி தூங்கிடுறாங்க. அப்புறம் கிட்ட போயிட்டு அப்படியே படுத்துக்கிறாரு. அபிய வந்து வருடி குடுக்குறாரு. "அபி, நீ தாண்டி எனக்கு எல்லாமே. நீ தான் அபி எனக்கு எல்லாமே. நான் வந்து மதுவ விரும்பல அபி. உன்ன தான் அபி விரும்புறேன். இப்போ நான் வந்து உன்கிட்ட வந்து சொல்ல முடியாத நிலைமையில இருக்கேன் அபி. உன்கிட்ட சொல்லணும், எல்லாத்தையும் மனசு திறந்து பேசணும்னு சொல்லிட்டு எவ்வளோ ஆசையா இந்த ரூமை ரெடி பண்ணேன். கடைசியில மதுவுக்கு தான் இந்த ரூமை ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அபி. ஆனா நான் சொல்றேன் அபி, இப்ப சொல்றேன். கூடிய சீக்கிரம் இந்த பிரச்சனைக்கெல்லாம் நான் ஒரு முடிவு பண்ணுவேன் அபி. அப்புறம் நம்ம ஒரு சந்தோஷமா வாழலாம் அபி" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அபி அப்படியே சாய்ச்சிக்கிறாரு. அப்படியே வந்து வருடி குடுக்குறாரு. அபி வந்து அப்படியே பார்த்து வந்து மனசு கஷ்டப்படுறாரு. அப்படியே கண்ணுலேருந்து தண்ணியா ஊத்துது ராகவுக்கு. அப்படியே தன்னோட சாய்ச்சிட்டு அப்படியே தூங்குறாரு ராகவ். வந்து கதவ தட்டுறாங்க. யாருன்னு சொல்லிட்டு திறந்து பார்த்தா மது நிற்கிறாங்க வாசல்ல. அதிர்ச்சி ராகவ், "மதுவா?" அப்படின்னு சொல்லிட்டு, ராகவ் நீ மறந்துட்டியா? நீ உனக்கு என்னென்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. அதனால உனக்கு பிடிச்ச காஃபி நான் வந்து பண்ணி போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். இத குடி ராகவ். பிடிக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. அத பார்த்துட்டு ராகவ் ஒண்ணும் புரியாம அப்படியே முழிக்கிறாரு. அபியால தாங்கிக்கவே முடியல. இதெல்லாம் பார்த்து செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க அபி.